ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஃபோன்ஸ்லாம் மொபைல் ஃபோன்ஸ் மாதிரி இல்லை, 2-வே கம்யூனிகேஷன் ரேடியோஸாக தான் இருந்துச்சு. அப்போது டாக்ஸி டிரைவர்ஸும் எமர்ஜென்சி சர்வீஸும் கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வயர்லெஸ் ஹேண்ட்ஹெல்ட் மொபைல் ஃபோன்ஸை 1973 மார்ட்டின் கூப்பர் கண்டுபிடிச்சாரு. அப்போ இந்த மொபைல் 0 ஜெனரேஷன் மொபைல் ஃபோன்ஸ்னு குறிப்பிடுறாங்க. இந்த மொபைலோட வெயிட் சுமார் 1.5 kg இருக்கும்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சிங்கிள் வெயிட்டுக்கு ஈக்குவலா. இப்போ நம்ம யூஸ் பண்ற மொபைல் ஃபோன்ஸ்லாம் 3rd ஜெனரேஷன் 4th ஜெனரேஷன் மொபைல் ஃபோன்ஸ். 1969ல மனுஷனை நிலவுக்கு அனுப்புறதுக்கு நாசா யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸோட கம்ப்யூட்டிங் பவர்ஸை விட இப்போ நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் ஃபோன் 1,00,000 தடவை அதிகமான கம்ப்யூட்டிங் பவர்ஸை கொண்டதா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம எவ்வளோ அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம்னு பாருங்க. எமிலி ஒரு எமர்ஜென்சி லைஃப் சேவிங் ரோபோட். இந்த ரோபோட்டை இன்வென்ட் பண்ணவங்க ஆண்டன் வெல்கன் அண்ட் ராபர்ட் லாட்ராப். இந்த ரோபோட் பேட்டரியால இயங்குது, ரிமோட்டால கண்ட்ரோல் பண்ணப்படுது. 2010ல கலிஃபோர்னியால தான் ஃபர்ஸ்ட் இதை டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ 4-6 பேரை காப்பாற்றுற அளவுக்கு மட்டும் தான் இதை உருவாக்கி இருந்திருக்காங்க. இதுல 2-வே கம்யூனிகேஷன் ரேடியோஸ், லைவ் ஸ்ட்ரீமிங் வீடியோ கேமராஸ், அப்புறம் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு உயிர் காப்பாளரை விடவே 15 மடங்கு வேகமா எமிலி போயிட்டு ஆபத்துல இருக்கிறவங்கள காப்பாத்துது. 2012ல எமிலி ஒரு அப்பாவையும் பையனையுமே கடல் அலையிலிருந்து காப்பாத்தி இருக்கு. 2016ல அந்த டிசைனை இன்னும் டெவலப் பண்ணி இப்போ 250 பேரை காப்பாற்றுற அளவுக்கு அதோட திறனை அதிகப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவில் வாழ்ற 6 மில்லியனுக்கும் மேற்பட்டவங்க பாரலிசிஸ் அட்டாக்னால பாதிக்கப்படுறாங்க. பாரலிசிஸ் அட்டாக்னா இடுப்பு பகுதியிலிருந்து முழங்கால் வரைக்கும் எதுவுமே செயல்படாது. அவங்களுக்காக அக்டோபர் 7, 2010ல கலிஃபோர்னியால பெர்க்லி பயோனிக்ஸ் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் எக்ஸோஸ்கெலிட்டன் ஈரெக்ஸை கண்டுபிடிச்சு வெளியிட்டிருக்காங்க. பாரலிசிஸ் அட்டாக்னால பாதிக்கப்பட்டவங்களும் அப்புறம் ஆக்சிடென்ட்னால நடக்க முடியாம போனவங்களையும் இந்த ஈரெக்ஸ் நடக்க வைக்கும். இதுல சென்சார் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஈரெக்ஸ் 45 பவுண்ட்ஸ் வெயிட் இருக்கும்னும் மேலும் யாரோட துணை இல்லாமலும் நடக்க முடியும்னு சொல்றாங்க. 2011ல இருந்து இந்த ஈரெக்ஸ் நடைமுறையில இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்ஸ், ட்ரெயின்ஸ் இதுல போகும்னு. பெட்ரோல் ஆர் டீசல்ல போகும். ஓல்டன் டேஸ்ல நிலக்கரியில போச்சு. இப்போ அதுல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா, பயோடீசல் சொல்ற ஒரு வகையான ஃபியூவலை யூஸ் பண்ணி போற ட்ரெயினை பத்தி தான் பார்க்க போறோம். அது பீஃப் ஃபேட்ல போகுது. பீஃபோட ஃபேட் ஒரு ஃபியூலா மட்டும் யூஸ் ஆகல, சில அனிமல்ஸ்க்கு ஃபுட்டாகவும் சோப் மேக் பண்ணவும் யூஸ் பண்றாங்க. இந்த பீஃப் ஃபேட்டை டாலோன்னு சொல்றாங்க. இந்த ட்ரெயினோட நேம் ஆம்ட்ராக். இதோட ஜேர்னி ஒக்லஹோமால இருந்து டெக்சாஸ் வரைக்கும். பீஃப் ஃபேட் ஃபியூவல் சரௌண்டிங்கை பொல்யூட் பண்ணாம ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ட்ரெயினை முழுக்க பீஃப் ஃபேட் ஃபியூவல மட்டும் போகல. 20% ஆஃப் பீஃப் ஃபேட் ஃபியூவல் 80% ஆஃப் ஹெவி டீசல்ல போகுது. ஒரு நாளைக்கு 206 மைல் அப்படின்னா 332 கிலோமீட்டர் இது பயணம் பண்ணுது. ஒரு வருஷத்துக்கு ஹைட்ரோ கார்பன் மோனாக்சைடை 10% பொல்யூட் பண்ணாம தடுக்குது. இந்த டிக்கெட்டோட காஸ்ட் $52 அப்படின்னா இந்திய மதிப்புப்படி 3823 ரூபாய்க்கு இந்த டிக்கெட்டை விற்பனை பண்றாங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு வருஷத்துல எவ்வளவு கார் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு தெரியும். சும்மா வேர்ல்ட் வைட்ல 1.35 மில்லியன் பேர் இறக்குறாங்க கார் ஆக்சிடென்ட்ஸ்னால. இதுல பாதி ட்ரங்க் அண்ட் டிரைவன் கேஸ் தான் கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அதனால கூகுள் டிரைவர்லெஸ் கார் ப்ராஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை இன்வென்ட் பண்ணவர் செபாஸ்டியன் த்ரூன். இந்த கம்பெனியோட CEO ஜான் டார்ஃபிக். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை வயோமோன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வயோமோ பார்ட்னர்ஷிப்பா நிறைய கம்பெனிஸ் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. இதுல ரேடார் சென்சார், வீடியோ கேமராஸ், லேசர் லைட்ஸ் இருக்கு. இதுல பெட்டாபைட் சக்கிங் மேப்பிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம கூகுள் டிரைவர்லெஸ் காரை பிஸியான ஸ்ட்ரீட்ஸ்லயும் ஹைவேஸ்லயும் கொண்டு போகலாம்னு சொல்றாங்க. US டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பெர்மிஷன் கொடுத்தனால கலிஃபோர்னியா டெசர்ட்ல கூகுள் டிரைவர்லெஸ் காரை டெஸ்ட் பண்றாங்க. ஸோ நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இது அடிப்படையாக தான் இருக்கும். இதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸை குறைக்கவும் முடியும்.